மகளிர் உரிமை தொகை பொறுத்தவரை நம்ம தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவில் இப்போ ஃபேமஸான திட்டம். ஆனால் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் தான். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் நம்ம தமிழகத்தில் ஆரம்பித்து வைத்தார். ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகளில் அது இருந்தது. அந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும், மாதம் தகுதி வாய்ந்த மகளிருக்கு, யார் அந்த உரிமை தொகை பெற தகுதியானவர்களோ அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். அது அக்கௌண்ட்டில் வந்துடும். பிறகு அது எஸ்எம்எஸ்ஸாக வரும். வருஷத்துக்கு 12,000 ரூபாய் இப்படி கொடுக்கப்படும். இந்த திட்டம் ஆரம்பித்து சுமார் 2 ஆண்டுகள் ஆகிறது. சரி, மகளிர் உரிமை தொகையை எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் அடுத்த 5 நிமிஷத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் ஒன்று ஆரம்பித்திருக்கிறார். அந்த முகாமில் நிறைய விண்ணப்பங்கள் கொடுக்கப்படுது. பொதுவாக மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதில் விண்ணப்பங்கள் கொடுத்து வராங்க. ஆனால் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு நாளில் சுமார் 1,25,000 மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 50,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி கொடுக்கப்பட்ட மனுக்கள். இரண்டாவதாக நம்ம சென்னையில் மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் சுமார் 11,000 மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் சுமார் 7,500 மனுக்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டும் என்று விண்ணப்பிக்கப்பட்ட மனுக்கள். முதல்ல இது தொடர்பான காட்சிகளை பார்த்து விடுவோம். பிறகு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம், நீங்கள் எப்படி பலன் பெறலாம் என்பதை நாம் பார்த்து விடுவோம். பெண்கள் கையில் கொஞ்சமாவது பணம் இருக்கணும் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. இந்த திட்டம் முதல்ல தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் மற்ற மாநிலங்கள், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களும் சரி, பாஜக ஆளுகின்ற மாநிலமும் சரி, ரொம்ப அருமையாக இருக்குது இந்த திட்டம், நம்ம மாநிலத்தில் அமல்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அமல்படுத்திட்டு வராங்க. அதே போல் தான் பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம், அதையும் மற்ற மாநிலங்களில் தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லி அந்தந்த மாநிலங்களும் அமல்படுத்தி வராங்க. தமிழகத்தின் முன்னோடி திட்டமாக மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்க்கப்படுகிறது. சரி, ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு விண்ணப்பிக்க ஆசை, இது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கலை, ஆனால் இப்போ நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல இதற்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 21 வயது நிறைவு செய்தவராக இருக்க வேண்டும். குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நிலம் என்று எடுத்துக்கொண்டால் நன்சை நிலம் 5 ஏக்கர் குறைவாக இருக்கணும், புன்சை நிலம் 10 ஏக்கருக்கு குறைவாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கள, ஒரு ஆண்டுக்கு 3,600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் நீங்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும். வருமானம் வரி செலுத்துபவராக இருந்தால் இந்த திட்டத்தில் நீங்கள் பலன் பெற முடியாது. அது மட்டும் இல்லை, ஜிஎஸ்டி உங்கள் குடும்பத்தில் யாராவது கட்டுறாங்க அப்படின்னா அந்த திட்டத்தில் நீங்கள் பலன் பெற முடியாது. உங்கள் குடும்பத்தில் பென்ஷன் வருது அப்படின்னாலும் அந்த திட்டத்தில் நீங்கள் பலன் பெற முடியாது. சமீபத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க, கடைநிலை ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அந்த பென்ஷன் தொகை 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே அந்த குடும்பத்தின் வருமானம் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருந்தது. அதே போல் சொந்தமாக நீங்கள் 4 வீலர் வச்சுருக்க முடியாது. சொந்தமாக கார் வச்சுருந்தா இந்த திட்டத்தில் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்காது. ஏன்னா கார் வச்சுருக்க அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்குல்ல. அதே போல் உழுவை போன்ற கனரக வாகனங்கள் வைத்திருந்தாலும் உங்களால் இந்த தொகையை பெற முடியாது. சரி, தமிழகம் முழுவதும் இந்த முகாமானது நடைபெற்று வருகிறது. சென்னையிலையும் நடக்கிறது, தமிழகத்தில் இதர பகுதிகளிலையும் நடக்கிறது. முதல்ல ஆரம்பித்தது கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த முகாம்களில் நீங்கள் போய் மனு கொடுத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகியிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் அப்ளையே பண்ணல புதுசாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறது. இல்லை, சில கேசஸில் அதிகபட்சம் 1.5 மாதத்துக்குள்ளாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த முகாமை நீங்கள் பயன்படுத்தி இந்த திட்டத்தில் பலன் பெறலாம். மேற்கொண்ட தகவல்களை தமிழக அரசினுடைய அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக நீங்கள் அதில் படித்து தெரிந்து கொள்ளலாம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.